தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாள் 20/11/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. அனைவரும் அணி திரண்டு வாரீர். பேச்சுவார்த்தை நடத்தி இருந்து கரிகாலன் மீதுதான் தவறு இருக்கிறதுன்னு முடிவெடுக்கப்பட்டு கரிகாலன் நீக்கப்பட்டார்னா எங்க யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தப்படாமல் பெரும்பான்மையின் முடிவு அதனால கரிகாலனை நீக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீக்குவீர்களே, ஆனால் இது ஜனநாயகமா? இது பத்திரிகை தர்மமா? முதல்ல நீங்க மட்டும் போறீங்க. முதல்ல மனுஷனா இருக்கணும். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா பதில் சொல்லணும். அடிக்க வர்றாங்க. ஆரியா ஒரு படத்துல சொல்ல இது கப்பி அட்டை அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி அந்த சும்மா அந்த டாஸ்மார்க் வாசல்ல குடியார பயலுங்க 4 பேர் நாக தூக்கிட்டு சண்டை போடுற மாதிரி சண்டை போடக்கூடாது. அந்த வேலையை செஞ்சுட்டு நான் தான் பெரிய ஆளு, நான் பாரு ஜெயிச்சு காட்டிட்டேன் பாரு, கரிகாலனை நீக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சரியாகும்? நான் எந்திரிச்சு கேள்வி கேட்ட உடனே 50 பேரும் அடிக்க பாயிறாங்க. அந்த நிதானத்துல செஞ்சீங்களா இல்ல வேற எதுவும்? நிதானத்துல எல்லாம் இல்ல, வாட குப்புன்னு மூக்கு மூஞ்சில் அடிக்குது. முன்னாடி நின்றுட்டு கேரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு பேரும். அப்ப இந்த பக்கம் நம்ம பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்படி கருத்தை சொல்றது? அப்ப நான் எந்திரிச்சு முன்னாடி போறேன். தொடர்ந்து யூடியூபர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சபீரன் சொல்றாங்களா? மைக்க கொடுக்க மாட்டாங்க, யூடியூபர்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மாற்று கருத்தை பதிவு பண்ண விட மாட்டாங்க. யாருங்க யூடியூபர் அப்படின்னு அவங்க ஒன்று கேட்ட உடனே மீண்டும் 50 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் மேல பாயிறாங்க. கீழே எடுத்து ஊத்தி அடுத்த ரவுண்டு போடலாம்டா. நீங்க பாக்குறது ஜேர்னலிசம்னு நீங்க தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க. நாங்க பாக்குறது மோர் தென் ஜேர்னலிசம்னு நாங்க சொல்லலாம். அவ்வளவு வேலை எங்களால பார்க்க முடியுது. அவ்வளவு விஷயங்கள் நாங்க எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சு. கரூர்ல யாரு பேக்க விட்டு போட்டான்றத பேச வக்கற்றவர்கள். அதாவது எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்து நீங்க அமைதியா இருக்கிறீங்கல்ல, அதுதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. அதை நாங்கெல்லாம் கேள்வி எழுப்புறோம்ல, அதுதான் உங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்குது. கரையான் புற்றில் பாம்பு புகுந்தது போல ஒரு கும்பல் சில வேலைகளை செய்திருக்கிறது. சமூக வலைதளம் பற்றி எரிகிறது. சென்னை பத்திரிகையாளர் கிளப்பா, சென்னை பிரஸ் கிளப், சென்னை பிரஸ் கிளப்ல வந்து கிளப் தான் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது என்னன்னா எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சது தான். ஒரு லெகசி மீடியாவினுடைய பத்திரிகையாளர் ஒருவர் கோர்ட் வாசலில் ஒரு வழக்கறிஞரை பேட்டி எடுத்துக்கொண்டிருந்த போது பத்திரிகையாளர் கரிகாலன் வந்து கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த வழக்கறிஞரிடம். நீங்கள் அப்படி கேட்குறதா இருந்தால் தனியாக கூப்பிட்டு போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் பேசியதும், அதற்கு என்னங்க ப்ரெஸ்ஸு எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னா எல்லாரும் தான் கேள்வி கேட்பாங்க, அது என்ன தனியாக கூப்பிட்டு போய் எடுத்துக்காங்கன்னா நான் கூப்பிட்டு வந்தேன்னு வேறு நீங்கள் டிஸ்க்ளைமர் போடுறீங்க. ஒரு பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி அவர் வந்து பிஜேபி பிரமுகர் போல இருக்கு அந்த வழக்கறிஞர், ஒரு பிஜேபிக்காரர், அவர் உறுப்பினர், ஆமாம் பொறுப்புலாம் இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு வந்து எடுக்கிறதுக்கு ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற நீங்கள் வந்து அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கரிகாலன் ஒரு பக்கம் ஆர்கியூ பண்ணுறாரு. இருவருக்குமான வாத பிரதிவாதம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், சிலர் கேட்கலாம் அந்த பத்திரிகையாளர் செஞ்சதில் என்ன தப்புன்னு. இப்போ இப்படி யோசிச்சு பார்ப்போம். இப்போ அந்த பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தரை வந்து இதே மாதிரி தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்கிறாரு. அப்ப கரிகாலன் உள்ள பூந்து சார் பிரஸ் மீட் முடிஞ்சு நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் சும்மா இருப்பார்களா? அப்ப அது கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டது. அது பரவலா எல்லாருமே அதை விமர்சிச்சாங்க. எதுக்குங்க பிரஸ்ல இருந்து வந்திருக்கு, எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு தானே வந்து ஆளை நிப்பாட்டி இருக்கிறாங்க, இந்த இடத்துல எல்லாம் நீங்க கேள்வி கூடாது நாங்க கேள்வி கூடாதுன்னு சொல்றது எப்படிங்க சரியா இருக்கும்னு அப்போதே அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அப்புறம் ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் கரிகாலன் போலவே யூடியூபை சார்ந்த ஊடகவியலாளர்கள் யார் போனாலுமே அங்கு சக பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே ஒரு அசௌகரியத்தை சந்திக்கக்கூடிய சூழல் என்பது நிலவிக்கொண்டே இருந்தது. அது வந்து உள்ளங்கை நெல்லிக்கினி பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக அந்த விமர்சனங்களை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் அவர்கள் அங்கீகரிக்கலாமா வேணாமான்னு கரிகாலன் வந்து பாஜக அலுவலகத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அண்ணாமலைகிட்ட கேள்வி எழுப்பின போது அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் நடந்த வாக்குவாதத்தை விட்டுருவோம். அவர் ஒரு அரசியல் கட்சிக்காரர், நம்ம கேட்குற கேள்விக்கு விமர்சனம் பதில் சொல்ல முடியல, அதனால வந்து கத்துறாரு. ஆனால் அது கண்டிக்கத்தக்கது, அது ரொம்ப மோசமானது. நீங்க கேமரா வச்சிருந்தா இதாயிருவீங்களா அதாயிருவீங்களான்னு. ஆனா இதுக்கு நடுவில் ஒரு குரல் பாய்ந்தது. அது பத்திரிகையாளர் யாரு இருக்கிறவங்களே. ஆமா, அது ஒரு லெகசி மீடியால இருக்கக்கூடியவர்கள். ஆமா, அவர் பத்திரிகையாளர் முருகேசன் அவர் தான் உள்ள போந்து இவங்கெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணாமலை ஏறுறாப்ல, இன்னும் ப்ரோவோக் ஆகிறார். அப்ப சக பத்திரிகையாளரை விட்டு கொடுக்கிறார்கள் களத்துல. ஒரு சிலர், அனைவரும் அல்ல.
அப்போ என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்கள் விசஸ் இவங்க எல்லாருமே டிஜிட்டல், இவங்கெல்லாம் யூடியூப் அப்படின்ற டோனை வந்து லெகசி மீடியாக்களில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துவது என்பது சமீப காலமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அன்னைக்கு பொதுக்குழுல சொல்றேன், அந்த பொதுக்குழுல வந்து நான் வந்து யூடியூபர்னு எப்படி பிரிக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்பிய போது என்ன நடந்ததுன்றதை அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க யாரையும் பிரிச்சு பார்க்கல, அவங்களும் ஜேர்னலிஸ்ட் தான், ஆனா முறைப்படுத்தணும் அப்படி இப்படின்னு சில வாதங்களை அவங்க தரப்புல இருந்து முன் வச்சாங்க. இது எல்லாமே ஒளிப்பதிவில் இருக்கிறது, வேண்டுமானால் பத்திரிகையாளர் மன்றத்திடம் முறையிட்டு அந்த காணொலி வெளியிடணும் அப்படின்னு அடிக்க பாஞ்சதுல இருக்கா? நான் அந்த குஷன் வச்சிருக்கீங்க. இல்ல அதுக்கு வர்றேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க யாரையும் பிரிச்சு பார்க்கலன்னு சொன்னாங்க. பிரிச்சு பார்க்கலன்னா அப்போ உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்தாரு தோழர் முருகேசன். தோழர் முருகேசனை கூப்பிட்டு அன்னைக்கு ஏன் தோழர் இப்படி நடந்துகிட்டீங்க, பத்திரிகையாளர் எல்லாரும் கேள்வி கேட்கும் போது, ஊடகவியலாளர் டிரைப்ஸ் கரிகாலன் கேள்வி கேட்கும் போது, அல்லது வந்து அரவிந்த் கேள்வி கேட்கும் போது இவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்ற வார்த்தையை நீங்க ஏன் தோழர் சொன்னீங்கன்னு கேட்டிருக்கணும்ல. ஆமா, டிஜிட்டல் ஊடகவியலாளர் ஷபீர் அதை கேட்டிருக்கணும்ல. கேட்டிருப்பாரு, அவரும் டிஜிட்டல் மீடியா தானே. ஆனால் அங்க அதற்கு மாறாக தான் நடந்தது. ஓகே, இப்போ இது வந்து தொடர்ச்சியாக நடக்குது. இது இன்னைக்கு நேற்று இல்லை. இன்னொன்று இதை வந்து பொதுவெளியில் வச்சு விமர்சித்து அதன் மூலமாக அவர்களை களங்கப்படுத்துவது, இவர்களை இது களங்கப்படுத்துவது அல்ல. இது நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையின் ரிசல்ட் என்னவா வந்திருக்கு? கரிகாலனை குற்றவாளியாக்கி கரிகாலன் வந்து மீது அவதூறு பரப்பி கரிகாலனை அந்த கிளப்பில் இருந்தே நீக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வரும்போது அதுதான் பிரச்சனையினுடைய மறு பேசு பொருளாக மாறுகிறது. ஏன் இதை நீங்கள் உட்கார்ந்து பேசியிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், பத்திரிகையாளர் கிளப்பு கிட்ட வந்து உட்கார்ந்து பேசுவதற்கு பத்திரிகையாளர் மன்றத்திடம் நாம் யாரு சம்பந்தப்பட்டவர்கள், சுப்பையா அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அந்த வீடியோவை நீக்க வேண்டும் என்று அந்த தரப்பில் இருந்து கேட்டிருக்கிறார்களா? நீக்குவதற்கு தயார், அதற்கு முன்பாக உட்கார்ந்து பேசி விடுவோம், கரிகாலன் பேச தயாராக இருக்கிறார் என்று நம்ம தரப்பிடமிருந்து கரிகாலன் தரப்பிடம் இருந்தும் பேசப்பட்டது. அதற்கு கிளப் சைடுல இருந்து அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை. அதுக்கு பிறகு நம்மளுக்கு பதில் கிடைக்கல. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணோம். நம்ம மறுப்பறிக்கை கூட, நம்ம அந்த சம்பவம் நடந்த போது அறிக்கை கூட நம்ம வெளியிடவே இல்லை. நம்ம அப்ப என்ன கருதுனோம் அப்படின்னா, இது எல்லா பத்திரிகையாளர்களும் டிஜிட்டல் ஊடகவியலாளர்களை எதிர்க்கிறாங்கன்ற தோற்றத்தை சிலர் கொடுக்குறாங்க. அது உண்மை இல்லை. அதுக்கு நம்மளும் வலு சேர்க்க வேண்டாம் அப்படிங்கறதுனால நம்ம அந்த அறிக்கையவே கொடுக்காம. ஆமா, ஆனா அதே வேளையில டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாக அல்லது தனிப்பட்ட முறையிலையும் பத்திரிகையாளர் மன்றத்தின் உறுப்பினர்களாக, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் உறுப்பினர்களாக நாங்க பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளிடம் முறையிட்டோம். 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிங்க, அதற்கு என்ன தேவையோ சொல்லுங்க, சேர்ந்து செய்வோம், எல்லாரும் இணைந்து செயல்படுவோம், பத்திரிகையாளர்களுக்குள்ள இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம். ஆமா, அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அவங்க பேசுவதற்கு தயாரா இல்லை. இப்ப அது பேச வேண்டியது இல்லைன்னு கரிகாலன் தயாரா இருக்கிறாரு, புகார் கொடுக்கறதுக்கும் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறதுக்கும் முழுமையாக தயாராக இருக்கிறார். அது அவர்களிடமும் தெரிவிக்கப்பட்டது. ஆனா இன்னொரு பார்ட்டி, அதாவது இப்ப இவருதான் மனுதாரர்னு வச்சுக்கீங்களேன், ரெஸ்பாண்டன்ட் மிஸ்டர் சுப்பையா, அவர் வந்து ஒத்துழைக்கணும்ல. அவங்க தரப்பு வந்து இதுக்கு ஒத்துழைக்கல. அது நம்மளுக்கு தெரியாது. அது நமக்கு தெரியாது. அவர் எதனால அவங்க சைட்ல இருந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கல, எங்களை அனுமதிக்கல, எங்க தரப்பு நியாயத்தை கேட்கல அப்படின்னு கரிகாலன் சொல்றாருல்ல, அதுக்கு நீங்க உங்க சைட்ல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். அவங்க சைட்ல நாங்க இதனாலதான் வரல, இல்ல எங்க பத்திரிகை எங்களுடைய லெகசி மீடியா இதை அனுமதிக்காது, இல்ல நான் இந்த கிளப்ல வந்து பேசுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு ஏதாவது ஒரு சோன்சோ காரணத்தை மிஸ்டர் சுப்பையா சாராவது சொல்லி இருந்திருக்கணும். அப்படி எதுவும் எங்களுக்கு வரல. நீங்க மேபி சொன்னீங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்க சைட்ல இருந்து அந்த கிளப்பு கிட்ட வந்து நாங்க பேசணும், நீங்கள் வந்து இது எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க, நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். அவர் தரப்புலேருந்து நாங்கள் யாரையும் ஒருத்தர் பகையாக எடுத்துக்க விரும்பலை. சம்பவம் நடந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை முதலில் பேசியது யார், சுப்பையா சார் என்ன சொன்னார், கரிகாலன் என்ன சொன்னார், 2 பேரும் உட்காந்து பேசினா தான் தெரியும் அப்படின்னு அதற்கு தயாராக இருந்தார் கரிகாலன். நம்ம தரப்பு அதை என்டாஸ் பண்ணி தானேன்னு சொல்லுவோம். ஆமாம், அதை வழிமொழிஞ்சு தான் நம்ம போய் நம்ம கிளப்பு கிட்ட பேசணும். ஆனால் அவங்க தரப்புல இருந்து ரெஸ்பாண்ட் வரல. ஓகேவா? இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி இருந்து கரிகாலன் மீது தான் தவறு இருக்கிறதுன்னு முடிவெடுக்கப்பட்டு கரிகாலன் நீக்கப்பட்டார்னா எங்க யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது. அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடத்தப்படாமல், ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளப்படாமல், கூட்டு மனசாட்சி பெரும்பான்மையின் முடிவு, அதனால கரிகாலனை நீக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீக்குவீர்களே ஆனால் 2500க்கும் மேற்பட்ட அந்த கிளப்ல மெம்பர் இருக்கும்போது கூடி இருந்த வெறும் 100கணக்கான நபர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடியவர்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்று நீங்களே உங்களுக்கு ஒரு பெரும்பான்மை நம்பரை கன்சிடர் பண்ணி அந்த நபர்கள் எல்லாரும் வந்து முடிவெடுத்துட்டாங்க, அதனால அவர்களுடைய மனசாட்சிக்கு விரோதம்
இல்லாம ஒரு தீர்ப்பு நீதிபதி கொடுத்துட்டு விளக்குன மாதிரி நீங்க ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கையை வெளியிடுவீங்கன்னா இது அராஜகம், இது ஜனநாயகமா, இது பத்திரிகை தர்மமா? முதல்ல நீங்க பண்ணலாம் போறீங்க. முதல்ல மனுஷனா இருக்கணும். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா பதில் சொல்லணும். ஆமா, அடிக்க வர்றாங்க, நீங்க அடிக்க போனீங்கன்றாங்க. கோட்டான் ஓலையிட்டு இருக்கு. அந்த கோட்டானுக்கெல்லாம் மரியாதை கிடையாது. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், பரவலா இதை பரப்புறாங்கல்ல, இந்திரகுமாரோடு பழகி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்திரகுமாருக்கு குரலுடைய டெசிபல் அளவு அதிகமே தவிர்த்துட்டு ஒரு நாளும் ஒருத்தர்கிட்டையும் சண்டைக்கு போற கேரக்டர் இங்க கிடையாது. அதுக்கு நீ ஏன் பேர சொன்னா கூட அதுல ஒரு 4 பேர் நம்புவான். இல்ல நான் போறேனா இல்லையான்றது 2வது பட்சம். ஒரு 4 பேர் நம்பிடுவான். மில்டனா அவன் அதை செய்வான் அப்படி கூட சொல்லுவான். உன்னோட பழகின ஒருத்தர் கூட சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. நம்ம யாருக்குமே வன்முறை வழியிலையோ அல்லது ஒருத்தரை தனிப்பட்ட முறையில மிரட்டுறதுலயோ உடன்பாடும் கிடையாது. அதை யாராவது செஞ்சாங்கன்னாலும் அதையும் நம்ம ஆதரிக்கிறது கிடையாது. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எல்லாருமா கிளம்பி 55 பேர் மாபா நின்னுக்கிட்டு ஒண்ணு நாக்க துத்திட்டு, நீங்க நான் அந்த இடத்துல இல்ல, ஆனாலும் நான் சொல்றேன், ஆர்யா ஒரு படத்துல சொல்றேன், இது கப்பி அட்டை அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி சும்மா அந்த டாஸ்மார்க் வாசல்ல குடியார பயலுங்க 4 பேர் நாக்க துட்டிட்டு சண்டை போடுற மாதிரி சண்டை போடக்கூடாது. அந்த வேலையை செஞ்சுட்டு நான் தான் பெரிய ஆளு, நான் பாரு ஜெயிச்சு காட்டிட்டேன் பாரு, கரிகாலனை நீக்கிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது இல்ல இந்த கிளப். நான் கேட்டது 2 கேள்விதான். 1, 11 பேருக்கு வீடு ஒதுக்கீடு செய்த விவகாரம் ஒன்று இருக்கு. மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொருளாதார ரீதியாக சமுதாயத்தின் காரணமாக பின்தங்கியவர்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் நமக்கான ஒரு நலத்திட்டத்தை கோரி விண்ணப்பிக்கலாம். அதற்கு தமிழ்நாடு அரசு இல்ல, கலெக்டரே முடிவெடுத்து வீடு கொடுக்க முடியும், எம்எல்ஏ கொடுக்க முடியும், அமைச்சர் கொடுக்க முடியும். அதுவும் நம்ம சொந்த வீடு ரேஞ்சுக்கு பில்டப், வாடகைக்கு அதை ஒதுக்கீடு செய்யறாங்க. இப்ப அப்படி பார்க்கும்போது 11 பேர் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள், பல்வேறு நிறுவனங்கள் இன்க்ளூடிங் ஜெயா டிவி, திமுக காரங்க இல்ல, இன்க்ளூடிங் ஜெயா டிவி, அவங்க அப்ளை பண்றாங்க. பண்ணும்போது தமிழ்நாடு அரசு பரிசீலித்து அவங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யறாங்க. ஒண்ணு, அந்த 11 பேருக்கு தகுதி இல்லைன்னு சொல்லணும், இல்ல இவங்க பத்திரிகையாளர் கிடையாதுன்னு நிரூபிக்கணும், அல்லது அவங்க மேல வேற குற்றச்சாட்டுகள் இருக்கு, இவங்களுக்கே ஒதுக்குனீங்கன்னு கேள்வி எழுப்பணும். மாறாக அவங்கெல்லாம் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மையத்துல இருக்கிறாங்கன்றதுக்காண்டியே இவர் நம்ம பத்திரிகையாளர் மன்ற பொதுச் செயலாளர் கசீஃப் அவர் இதுல அவங்களுக்காக வீடு வாங்கி கொடுத்தாரு, பத்திரிகையாளர் மன்றத்தை தப்பா பயன்படுத்தினாரு அப்படின்ற டோன்ல ஒருத்தர் பேசினாரு. யாரு? டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் சபீர் பேசினாரு. சபீர் பேசும்போதே பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்து அது விளக்கம் கொடுக்குறாங்க. இவரு தலைவர் சுரேஷ் அதை விளக்குறாரு. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது, அது வேற இது வேற. நாங்க யாருகிட்டையும் போய் அந்த 11 பேருக்கு வீடு கட்டி நிக்கல, கொடுக்க சொல்லி வலியுறுத்தல, நேரிலேயோ வாய்மொழியாகவோ தொலைபேசியிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ யார்கிட்டையும் எதுவும் பண்ணல அப்படின்னு. ஆனா மறுபடியும் இன்னொருத்தர் எழுப்புறாரு. என்னன்னு இதை பேசி முடிக்கும் போதே இன்னொருத்தர் எந்திரிச்சு அந்த 11 பேருக்கு வீடு கொடுத்த விவகாரம் இப்பத்தானுங்க விளக்கம் சொன்னோன்னு சொல்றாங்க. இல்ல அப்படிதான் தகவல் பரவுது அப்படின்னு இவர் சொல்றாரு. தகவல் பரவுதுன்ன உடனே நமக்கு கோபம் வந்துருச்சு. அந்த வாட்ஸ்அப்ல 4 பேர் தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள நீங்களே பரவிக்கிட்டு யாரு? நான் எந்திரிச்சேன். இப்ப என்னன்னா மைக்கை அந்த தரப்பு பிடுங்கி வைத்துக் கொண்டார்கள். இந்த பக்கம் யாருகிட்டையுமே கொடுக்கல, இன்க்ளூடிங் மூத்த ஊடகவியலாளர் நம்ம நக்கீரன் பிரகாஷ், சாவித்ரி கண்ணன் அவர்கள், தீக்கதிர் குமரேசன் அவர்களுக்கே ரொம்ப நேரம் போராடி தான் மைக் சேர்ந்து. இப்படி பல பேர் மைக் இல்லாம இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் மைக் இருந்ததுன்னு மைக் இல்லைன்றதுக்காக நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணாமலே இருக்க முடியாது, அல்ல காத்துக்கிட்டே இருக்க முடியாது, அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்ப நான் எந்திரிச்சு குரல் எழுப்புறேன். என்னன்னு, அந்த 11 பேருக்கு வீடு கொடுத்ததுக்கு பத்திரிகையாளர் மன்றத்துக்கு தொடர்பு இருக்குன்ற பொய்யான தகவல்னா, அந்த பொய்யான தகவலின் அடிப்படையில் தான் இவர் இந்த கேள்வி எழுப்புறாருன்னா, அந்த பொய்யான தகவலை பரப்பிய நபர் தான் இங்கும் சச்சரவில் ஈடுபட்டு இந்த பொதுக்குழுவை கெடுக்க முயற்சி செய்கிறார், அவர் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னு. அப்ப பரப்புனது யாரு அப்படின்னா, இதை அந்த நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மாதிரியான சில குரூப்புகள் இருக்கு. அந்த குரூப்ல பத்திரிகையாளர்கள் குழுவில் இதை பரப்புனதே யாரு? டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் சபீர். அவங்க போட்டிருந்தார், அவர் தான் இதை போடுறாரு. அவர் போட்டதன் அடிப்படையில் தான் இவ்வளவு பஞ்சாயத்தும். அவர் நிரூபிக்கணும்ல. ஆமா, அதை நிரூபிங்க, ஆதாரபூர்வமா நிரூபிங்க, இப்படிதான் பண்ணிருக்காங்கன்னா. அது எதுவுமே இல்லாம இப்படி பொத்தாம் பொதுவா பேச இது எப்படி சரியாகும்? நான் எந்திரிச்சு கேள்வி கேட்ட உடனே 50 பேரும் அடிக்க போயிடாங்க. நான் ஒண்ணும் பண்ணல, அங்கேயே சேர் போட்டு உட்காந்துட்டேன். ஆமா, அப்புறம் நாங்க என்ன பின்னாடி புறம்புக்கிட்டு. அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர், இளங்கோவன் ராஜசேகரன் சாரு, அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வாங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சாங்க.
விச் மீன்ஸ் அவ்வளவு பேர் என்னை அடிக்க பாயிறாங்கன்றதுனால எங்க பக்கத்துல உட்காருங்க, நீங்க யூ வில் பி சேஃப் அப்படின்றதுக்காக என்னை அவர் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அது நிதானத்துல செஞ்சீங்களா இல்ல வேற எதுவும்? நிதானத்துல எல்லாம் இல்ல, வாட குப்புன்னு மூக்கு மூஞ்சில அடிக்குது. அப்ப அதெல்லாம் வந்து இத பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல நீங்க பண்றது வந்து மோசமான ஒரு 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 பார்வையை சமூகத்துல கொடுக்கும். அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒரு மரியாதையா, நம்ம ஒரு இத்தனை வருஷமா ஒரு அது என்ன சொல்றது, பாலடைஞ்சு சரக்கடிக்கிற இடமா இது அது இதுன்னு அப்படி இப்படி 20 வருஷம் அப்படித்தானே பழகி இருக்கிறாங்க, அதே கண்டினியூ ஆகுது. அப்படி இருக்கணும்னு விரும்புற நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லா இருக்கு உண்மையிலேயே வந்து கிளப்பை வந்து ஏதோ மறுசீரமைப்புலாம் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறது, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் செய்கிறது, ஃபேமிலிஸை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி பேசுறது, ஈவெண்ட்ஸ் வைக்கிறது, சாப்பாடு போடுறது, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க எல்லாருக்கும் புகைச்சல் வந்துருச்சாங்கிற கேள்வியும் அதோடு தொடர்புடையதாக மாறுகிறது. ஏன்னா இல்லைன்னா உங்க நோக்கம் என்ன? நார்மலாக வந்து பேச வேண்டியதானே, ஆளுக்கு 2 கட்டிங்க போட்டு வந்து பேசுன மாதிரி பேசுறது அது ரொம்ப அபத்தமானது. இதை வந்து மறுபடியும் நீங்க பத்திரிகையாளர்ன்ற பேர்ல செய்யறதுங்கிறது வந்து அருவருப்பா இருக்கு. அதை தவிர்க்கிறது நல்லது. நீங்க எல்லாம் பெரிய மூத்த ஜேர்னலிஸ்டுகளா இருக்கிறீங்க, அதை நீங்க தவிர்க்கிறது நல்லது. இதுல அங்க இருந்து முன்னாடி எந்திரிச்சு வந்து மைக்க வச்சிருந்தாலும் கூட மேடையை நோக்கி முன்னாடி வந்துகிட்டு முன்னாடி நின்றுட்டு கேரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு பேரும். அப்ப இந்த பக்கம் நம்ம பின்னாடி உட்காந்துக்கிட்டு எப்படி கருத்தை சொல்றது? அப்ப நான் எந்திரிச்சு முன்னாடி போறேன். தொடர்ந்து யூடியூபர்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சபீரன் என்ன சொல்றாங்களா? சபீரன் நான் அதான் சொன்னேன், நீங்களுமே யூடியூபர் தானே அப்படின்னு நான் சொல்றேன். கொந்தளிச்சிருப்பார்ல என்ன கேளுங்க. இப்ப யூடியூபரை நீக்கணும்னு சொல்லும் போது யாரு யூடியூபர் அப்படின்னு நான் கேட்கிறேன். மைக்க கொடுக்க மாட்டாங்க, யூடியூப்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மாற்று கருத்தை பதிவு பண்ண விட மாட்டாங்க. யாருங்க யூடியூபர் அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணு கேட்ட உடனே மீண்டும் 50 பேர் கொண்ட கும்பல் மீண்டும் மேல பாயிறாங்க. கீழே எடுத்து ஊத்திட்டு அடுத்த ரவுண்டு போடலாம்டா. இப்படி நடக்குது. அதாவது 20 வருஷம் கழிச்சு ஒரு பத்திரிகையாளர் மன்ற பொதுக்குழு நடக்குது. மூத்த ஊடகவியலாளர்கள் வந்து கையை கொடுத்துட்டு ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா போலான்னு நினைச்சு வந்தா இது நடந்திருக்கு. இதுல இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. இது ஏன் வச்சிருக்காரு, எதுக்கு வச்சிருக்காரு பார்க்காத டாக்டர் இல்ல, நீ யாருக்குனாலும் கேளு, எந்த டாக்டருக்குனாலும் கேளு, இது என்னன்னு கேளு. இதை தூக்கிட்டு சுத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பெரிய பெரிய மேடைக்கு போனா கூட அதை தூக்கிட்டு போறேன். இதை தூக்கி வந்தார், என்ன தடை செய்யப்பட்ட பொருளா, இதை தூக்கி வந்தார் அப்படின்னா இதை எதுக்கு தூக்கிட்டு வந்தாரு? கீழே போட்டு உட்கார்றதுக்கு தூக்கிட்டு வந்தார். என்ன வேற என்ன 1848 தூக்கிட்டு வந்தார்? இது இல்லாம உட்கார முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய முதுகு தண்டு விளக்கெல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. நான் இதை எடுத்துட்டு வர்றதுல தடை செய்யப்பட்ட பொருளா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இதை வந்து நின்றுக்கிட்டு நான் எதுக்கும் தூக்கிட்டு வருவேன், சும்மா கூட கூப்பிட்டு வருவேன். என் வீட்டுல அது என் கண் பார்வையில இருந்துச்சு, அதனால கூட நான் கூட்டி வந்துருப்பேன். உன் பிரச்சனை என்ன? அதை பேசு, அதை விட்டுட்டு டெப்டி சிஎம் மீட்டிங் அங்க போய் உட்காருவேன். சரி ரைட், அதுக்கு அது தனி சாப்டர். இத பாக்குற டாக்டர்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த டோனட் குஷன் அல்லது டோனட் பில்லோன்றது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு டாக்டர் சொல்லுங்க. ஆமா, இப்ப கரிகாலன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல். இப்போ சோசியல் மீடியாவில் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எப்படி இருக்குன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் இதுதான் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கும்பல் நினைச்சா சனாதனத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய பல்ச பேசக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர் கரிகாலனையே ஒரு கிளப்பு வந்து நீக்க முடியும் அப்படின்னு அதிகாரம் படைக்குதுன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு இன்னைக்கு பொது சமூகம் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள், நண்பர்கள், இன்னும் பல ஊடகங்களில் வேலை பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மௌனம் காக்கிறார்கள். அது ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு. நடந்த எல்லாம் தெரியும், தெரிஞ்சதற்கு பிறகும் அமைதியா இருக்கிறார். ஏன் இவர்கள் திரும்ப திரும்ப யூடியூப் மீடியான்னு சொல்லி உண்மையை பேசக்கூடிய டிஜிட்டல் ஊடகவியலாளர்களை ஒதுக்குகிறார்கள் என்றால், இப்படியான பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் வைக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள். உண்மையான ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் இதைத்தான் செய்வான். ஏன்னா மக்கள் கிட்ட ஒண்ணு மறைச்சு கவரை கொடு தெரியாம கேமரா இருக்கு கவரை இப்படி பார்த்து ஒரு சாம்சங் போன் வாங்குறது, ஒரு டேப் வாங்குறது, எனக்கு ஒரு டேப் கொடுங்க இப்படி கேட்கறது. அப்புறம் வந்து ஒரு பார்ட்டிகிட்ட போய் நான் உங்களுக்கு ஆதரவா ப்ரொபகேண்டா பண்ணி தர்றேன், என்னுடைய சேனல்ல வந்து நான் இத்தனை வீடியோ போட்டேன்னா அதுல இத்தனை வீடியோ உங்களுக்காக பண்ணி கொடுப்பேன், என்னுடைய மெயின் ஸ்ட்ரீம் சேனல் லெகசி மீடியாவில் வரக்கூடிய யூடியூபை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த யூடியூப்ல ஒரு நாளைக்கு 2 எடப்பாடி சித்தப்பாவுடைய கட்டு வைக்கணும்னா எனக்கு இந்த பேமெண்ட் கொடுங்க, எனக்கு வந்து திமுக பண்ணி கொடுக்கணும்னா எனக்கு இந்த பேமெண்ட் கொடுங்க இப்படின்னு சொல்லி
பேமெண்ட்டுக்காக கவரை மட்டுமே கையில பார்த்து வாங்கி வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சூழல் நிலவும் போது அது எல்லாமே தான் ஜேர்னலிசம்னு இங்க இருக்கக்கூடிய நபர்களால் நம்ப வைக்கப்படும் போது அது வல்ல ஜேர்னலிசம் யதார்த்தமாக உண்மையாக மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை டிரான்ஸ்பரண்டா பேசுறது தான் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் ஊடகங்கள் எந்த ஓனருக்கும் பயப்படாம சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுடைய நேர்மையின் அடிப்படையில் இருந்து பேசுவதால் இந்த பிரச்சனை வருது. நீ இங்க இருக்கக்கூடிய ஆளுகளை நேம் பண்ணி சொல்லு, இங்கெல்லாம் அவங்க கவர் வாங்குறாங்கன்னு நீ தெம்பு இருந்தா தைரியம் இருந்தா வந்து சொல்லு. இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அப்படி நீ சொல்லவே முடியாது, ஐடியாலஜியா இருப்பான். நீ என்ன விமர்சனம் வைக்கிற, இவன் எல்லாம் கட்சிக்காரன் மாதிரி பேசுறான். அதுல ஒருத்தன் எழுதுறான், ஆந்தையா அவள ஏதோ ஒரு பேர்ல எழுதுறாங்க, அவங்க எழுதுறாங்க திமுக ஐடிவிங்க சேர்ந்த இந்த அதுக்காண்டியே இன்னைக்கு கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு. எதுக்கு வெள்ளை சட்டை? வெள்ளை சட்டை இல்ல, கிரே சட்டை. என்னன்னா இதுல என் பக்கத்துல வந்து வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை, வெள்ளை, ஆமா வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு பல பேர் இருந்தாங்களாம். இல்ல நான் இதை முடிச்சுக்கிறேன். இப்ப நான் வந்து இவரை வந்து நீ திமுக ஐடிவிங்கன்றிய, தீக்கதிர் குமரேசன் ஒரு தோழர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. தீக்கதிர் என்ன பத்திரிகையா என்ன என்ன கணக்குல நீ வைக்க விரும்ப? நமது அம்மா யாரு முரசொலி யாரு அவங்க எல்லாம் யாரு, நியூஸ் ஜே யாரு, ஜெயா பிளஸ் யாரு, கலைஞர் செய்திகள் யாரு, புதிய தலைமுறை யாரு, இவங்க எல்லாரும் வந்து ஜேர்னலிஸ்ட். அதுல வேலை பாக்குறவங்க எல்லாம் அதையும் கேக்குறாங்க. என்னன்னா இவங்க எல்லாம் அரசியல் கட்சி மேடைகள்ல பேசுறாங்க. சரி, நானாவது என்னுடைய கொள்கைக்கு உட்பட்டு சில மேடைகள்ல போய் அந்த கொள்கையை நான் பேசிட்டு வர்றேன். தன்னுடைய வாழ்நாளையே ஒரு செய்தி நிறுவனம்ன்ற பேர்ல ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகையிலையும் ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு சேனல்லையும் அம்மா 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 என்று மட்டுமே பேசக்கூடியவர் கேப்டன் நியூஸ் கேப்டன் 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 தானே பேசுறாங்க. கருணாநிதி ஜெயா டிவில தீய சக்தின்னு சொல்லுவாங்க கலைஞர். ஆமா ஏங்க, கருணாநிதி 1 2 3ன்னு பேசின ஒரு அவர் ஒய்ஃப் பேரை சொல்லி 1 2 3ன்னு பேசின ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல இருக்கிறவங்களோட சேனல்ல வேலை பார்க்கறவங்களும் இருக்கிறாங்க. அந்த டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தானே, அதெல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானே இயங்குறதுக்கு பேர் தானே. அதுக்கு பேர் என்ன? கிளப். அது கிளப் தான், அவ்வளவுதான். அந்த கிளப். நீங்க ஒன்னும் ஜேர்னலிஸ்ட் யாருன்றதுக்கு லேப் டெஸ்ட் எடுக்கிற ஆள் கிடையாது. அது என்ன பண்ணி இப்ப இவ்வளவும் பேச வேண்டியது இருக்குண்டான நிர்பந்தம் என்ன வருதுன்னா, கரிகாலன் நீக்கினதுதான் நிர்பந்தம். ஆமா, நீங்க நீக்குவதற்கான அதிகாரத்தை உங்களிடம் யார் கொடுத்தது? அது விசாரிக்கப்பட்டதா, பேசப்பட்டதா? நீக்கிருவேன் நான் நீக்கி காட்டிட்டேன். இது என்னது? இது அயோக்கியத்தனமா இருக்கு. நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு முடிவெடுக்க முடியும் அப்படின்றது வந்து அது சரியாகுதுன்னா, எங்களுக்கு இது அவங்க நீக்கிட்டாங்கன்னா என்னங்க, சாதாரண கிளப்பு தானங்க, நீங்க விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னு பலரும் சொல்லக்கூடும், நினைக்கக்கூடும். நீங்க யோசிச்சு பாருங்க, கரிகாலன் நாளைக்கு ஒரு செய்தியை வெளியிடும் போது இங்க இருக்கக்கூடிய தற்கூரிகளும் அரைவேக்காடுகளும் நீ தான் பத்திரிகையாளரே இல்லையாமே, உன்னை தான் கிளப்ல இருந்து தூக்கிட்டாங்களாமே அப்படின்னு ஒரு செய்தியை போடுவான். நீங்க இது வெறும் கிளப்புடா, இது ரெக்ரேஷன் கிளப்புடா, இதுல இருக்கிறதும் நாங்க பத்திரிகையாளர் இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லடா, அங்கீகாரம்ங்கிறது வேறடான்னு நாங்க ஒவ்வொருத்தவன்ட்டையும் போய் விளக்க முடியாது. அந்த நடவடிக்கையை எடுப்பது அவருடைய கெரியர்ல அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குது, அது ஒரு கேள்வியை உருவாக்குது. அவரை நீங்க தடுத்துட முடியாது, அவர் தொடர்ச்சியா வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா அவருடைய பெயருக்கான களங்கம் என்ற ஒண்ண நீங்க விதைக்க விரும்புறீங்கல்ல, அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டியில இருக்கக்கூடியவர் வந்து ஜம்முன்னு போய் வேலைக்கு உட்காந்துட்டார்ல, அவர் எங்கேயாவது வெளியில இருந்திருக்காரா? அவர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேளுங்க. அவரை ஒரு வாரம் புதிய தலைமுறை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு, வாய் மூடி கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கிளப்புகளும். கிளப் கண்டிச்சிருக்கணுமேப்பா. ஏங்க இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்களே கண்டிச்சிருப்போமே. தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன்ல சுப்பையாவை எப்படி நீங்க வேலையை விட்டு நீங்க இடைநீக்கம் பண்ண முடியும்னு பச்சை ஏகத்தனந்திரா எப்படி கரிகாலனுக்கும் சுப்பையாவுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றீங்க. அதன் அடிப்படையில் அந்த நிறுவனம் லெகசி மீடியா வந்து அந்த சுப்பையா என்கிற பத்திரிகையாளரை நீக்கி இருக்குன்னா இது மிக மோசமான அடக்குமுறை. அவருக்கு ஆதரவா குரல் கொடுக்க வேண்டியது கிளப்போட கடமை. அந்த கிளப்ல அவர் மெம்பர்ல, அந்த கிளப் அதற்கான அறிக்கையை கொடுத்திருக்கணும்ல, அவருக்காக நின்று இருக்கணும்ல. ஏங்க புரோக்கர் 4 பேருக்காக கிளம்பி வந்து குட்டையின் நெட்டையுமா ஆளுக பூரா நின்றுக்கிட்டு முழக்கம் எழுப்ப முடிஞ்சிச்சு. குட்டையின் நெட்டைங்கிறது உருவத்தை சொல்லல, முழக்கங்களை சொல்றேன். ஆளாளுக்கு ஃபேவரா ஒரு முழக்கங்களை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து நின்று அவ்வளவு பேர் முழங்குனீங்கல்ல, அப்ப மட்டும் உங்களோட சாலிடாரிட்டியை காட்ட முடிஞ்சிச்சுன்னா சுப்பையாவுக்கு ஆதரவா காட்டியிருக்கணும்ல. ஏன்னா சுப்பையாவை நீக்கியது யாருன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வியை வச்சுக்கோங்க. ஏனான்றத சேர்த்து நான் ஆனா அப்படின்னு நான் ஒன்று சொல்றேன். இந்த விவகாரத்துல புதிய தலைமுறை முடக்கப்பட்டதாக வந்த செய்தி இருக்கு இல்லையா, தகவல், அவங்களே பரப்பி கொண்ட தகவல். அந்த தகவலுக்கு தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் வந்து ஒரு ரியாக்ட் பண்ணோம். என்ன பண்ணோம்? அதாவது முடக்கப்பட்டிருந்தால் அது ஏற்புடையது அல்ல, கண்டிக்கத்தக்கது. அதே வேளையில்
ஊடக நிறுவனங்கள் தான் முடக்கப்படும் பொழுது இவ்வளவு உயர்த்தி குரல் கொடுப்பவர்கள், தங்களுக்கு கீழ் பணியாற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பியதற்காக அவரை பணியிலிருந்து நீக்குவது, அவரை இடைநீக்கம் செய்வது, அவருக்கான பலன்களை நிராகரிப்பது, இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் போதும் நாம் குரல் கொடுப்போம் அப்படின்றத அதுல பதிவு பண்ணியிருந்தோம். நிறுவனங்களை நாம் அப்பயே கண்டிச்சிருந்தோம். திரு சுப்பையா அவர்களுக்கு ஆதரவாக அன்னைக்கே நம்ம பேசியிருக்கிறோம். நீங்க பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மைண்டோட யோசிச்சு பாருங்க. ஒரு பத்திரிகையாளருடைய பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி சமூக பிரச்சனையாவே ஒரு நபரை வேலையிலிருந்து நீக்குவது, சஸ்பெண்ட் செய்வது, இப்படியான விஷயம் எவ்வளவு ஆபத்தான ஒண்ணு. இந்த ஊருக்கு வெட்டி நியாயம் பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்று தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கும்பல் உண்மையிலேயே மனசாட்சியோடு இருந்தால் இது குறித்து முதலில் கேள்வி எழுப்பணுமா, எழுப்பக்கூடாதா? தன்னுடைய சக பத்திரிகையாளர் ஒருவர் தன்னுடைய சக போட்டி நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது வேலையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னா முதல் குரல் அவர்களிடமிருந்து தானே வரணும். அப்ப அவர்களுடைய இயங்கியல் என்பதே அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியே பேச விடாமல் அமுக்கி அமுக்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்மையான மக்களுடைய பிரச்சனைய, உழைக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைய, அவர்களுடைய பிரதான பிரச்சனையவே பேசாம ஊருக்கு வெட்டி நியாயம் பேசுறேங்கிற பேர்ல உண்மையான வேலை பார்க்கக்கூடிய நபர்களை, பேரத்திற்கு அடிபணியாத நபர்களை எதிரிகளா சித்தரிச்சு இந்த இடத்துல இருந்து பிரிச்சு அவர்களை வெளியேற்ற வேண்டும், அவர்களை நீக்க வேண்டும் என்கிறத தாண்டி இதுல வேற என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. கரிகாலனுக்காக இவ்வளவு தூரம் பொங்கி 40 பேர் 50 பேர் எகிரி வந்தீங்களே, சுப்பையா இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுக்கு இந்த 50 பேரும் பொங்கி இருக்கணுமா இல்லையா? பாய்காட்டுன்னு அந்த நிறுவனத்திற்கு எதிராகவாது அந்த வாசல்லையாவது போய் நின்று இருக்கணுமா இல்லையா? அதை விடுங்க. அந்த சங்கத்தின் வழிகாட்டு குழுவில் இருந்தவர், அந்த சங்கத்தின் மூத்த உறுப்பினர் நக்கீரன் கோபால் அவர்களை குறிப்பிட்டு மீசக்காரன்னு சொல்லிட்டு அநாகரிகமா ஒருத்தர் பேசுறாரு. அவரை கண்டிக்கிறதுக்கு வந்தாங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. பண்ற ஆட்களுக்கு பூரா பேருக்கும் ஒரு அரசியல் சாயம் பூசிடுவேன், அவர்கள் எல்லாம் வெறும் யூடியூபர்ஸ் அப்படின்னு பேசிடுவேன். நீங்க எல்லாம் யாரு சார்? நீங்க பாக்குறது ஜேர்னலிசம்னு நீங்க தயவு செஞ்சு வெளியில சொல்லாதீங்க. நாங்க பாக்குறது மோர் தென் ஜேர்னலிசம்னு நாங்க சொல்லலாம். அவ்வளவு வேலை எங்களால பார்க்க முடியுது, அவ்வளவு விஷயங்கள் நாங்க எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சு. கரூர்ல யாரு பேக்க விட்டு போட்டான்றத பேச வக்கற்றவர்கள். ஆமா, அதாவது எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தும் நீங்க அமைதியா இருக்கிறீங்கல்ல, அதுதான் ரொம்ப ஆபத்தா இருக்கு. அதை நாங்கெல்லாம் கேள்வி எழுப்புறோம்ல, அதுதான் உங்களுக்கு பெரிய பயத்தை கொடுக்குது. அந்த பயம் தான் கரிகாலனை நீக்க சொல்லுது. எங்க இவ்வளவு நாள் நம்ம லெகசி மீடியான்ற பேர்ல நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம், நம்ம கண்டுபிடிக்காத ஒண்ணு கரிகாலன் எடுத்துட்டு வந்துடுறான். நாம பாஜக காரன்னு வெளியில தெரிய விடாம வக்கீலுங்கிற போர்வையில ஒருத்தரை கூட்டியாந்து பிரஸ் மீட் பேச வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல கரெக்டா கரிகாலன் உள்ள புகுந்து நீங்க பாஜக காரர் இல்ல அப்படின்னு கேள்வி எழுப்புறோம். இதெல்லாம் காண்டாயிருது. அப்ப நீக்கிடுவோம் அப்படின்ற வேலையை செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சென்னை பிரஸ் கிளப்ன்றது இவ்வளவு வருடங்கள் கழித்து தொடங்கப்பட்டிருக்குல்ல, என்ன பண்றீங்க? ஒரு பிரஸ் கிளப்ங்கிறது எதற்காக உங்கள் மீது இவ்வளவு பெரிய பாராட்டும், உங்களை இவ்வளவு பேரும் அப்ரிஷியேட் பண்ணி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும், செய்திகளை பார்க்கக்கூடிய பலரும் அந்த கிளப் ரொம்ப மோசமா இருந்துச்சு, அசீஃப் தலைமையிலான ஒரு குழு வந்ததற்கு பிறகு அது ரொம்ப நேர்த்தியா செயல்படுதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளருக்கு நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பம் இதுதான். அன்னைக்கு கூட்டத்துல 50 பேர் அழுத்தத்தால அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அமைப்பு விதிகள்ல இடமே இல்லை. வெளியில வேணா அழுத்தம்னு சொல்லுங்க, உள்ளுக்குள்ள மிரட்டல். ஒரு கிளப் அழுத்தத்துக்குலாம் கட்டுப்பட முடியாது, அழுத்தத்துக்குலாம் கட்டுப்பட முடியாது. தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டா தான் நடவடிக்கை எடுப்பேன்னு ஸ்ட்ராங்கா. ஏங்க, பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆமா, பொறுப்பாளர்களை தவிர்த்துட்டு வேற யாருடைய குரலுங்க அங்க பெருசு? குடிச்சிட்டு பொதுக்குழுவுக்கு வந்த உறுப்பினர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அந்த நிர்வாகத்திலேயே சிசிடிவியை கேட்டா தெரிஞ்சு போயிட போகுது. யார் யார் குடிச்சாங்க, பாட்டில் எங்க கடந்துச்சு, எல்லாம் இருக்கும் 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 இருக்கும். அதை எடுத்து வெளியே விட்டா தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒன்ன பண்ணணும். அதே போல கரிகாலன் அவர்களுக்கு டியூ ப்ராசஸ்ல 14 நாட்கள் அவரை நீக்குவது தொடர்பான ரெசல்யூஷனை அவருக்கு மெயிலையோ தபால்லையோ அனுப்பி 14 நாட்கள் நேரம் கொடுக்கணும் அவர் விளக்கம் கொடுப்பதற்கு. அதற்கு பிறகு செயற்குழுவினுடைய 3/2 பங்கு பெரும்பான்மையோடு தான் அவரை நீக்க முடியும். பொதுக்குழு நீக்குவதற்கு அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு அப்படி ஒரு அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு இவங்க எப்படி அனுமதிச்சாங்க? பொதுக்குழுல ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பிரஸ் கிளப் பைலால சொல்றேன். அந்த எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கை கூட்டணும் அப்படின்னா பிரைமரி மெம்பர்ஸ்ல 3/1 பங்கு மெம்பர்ஸிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். 2400 பிரைமரி மெம்பர்ஸ், 3/1 பங்கு 800 பேர். 800 பேர் கையெழுத்து போட்டு கரிகாலனை நீக்குவதாக தீர்மானம் கொடுத்தார்களா? அஜெண்டாவை மீறி நீங்க ஒரு விஷயத்தை பேசவே கூடாது. பொதுக்குழுல அஜெண்டா என்ன? ஆண்டறிக்கையை முன்வைப்பது, திருத்தங்களை முன்வைப்பது, இவ்வளவுதானே. எப்படி கரிகாலன் நீக்கம் அஜெண்டாவுக்குள்ள வந்தது? நீங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாச்சு, எடுத்தது யார் பேர்ல? கரிகாலன் பேர்ல தானே நடவடிக்கை எடுத்தீங்க. கரிகாலன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்,
பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசுக்கு எதிராகவே கேஸ் போட்டு வாதாடி ஜெயிச்சவன். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அதுவும் முழுக்க முழுக்க அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு எந்த விதமான அது பேர்னா லாவும் இல்லாமல் முகாந்திரமே இல்லாமல் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குப்பை நடவடிக்கை. இந்த நடவடிக்கை எதிர்த்து போராடுவதற்கு உண்டான தெம்பும் திராணியும் கரிகாலன்ட்ட இருக்குது. நீங்களும் தயாராக இருங்க. அவ்வளோதான்.